ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய்ஹிந்த் பெட் ரிசார்ட் இன்றைக்கி யார் புக் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பாலமுருகன் பிடிஎஸ் வடசேரியில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அவங்க தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னோடனே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாட்டு ஸ்விம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க ஃபேமிலியோடு புக் பண்ணியிருந்தாங்க. நேற்றே புக் பண்ண உடனே தான் நாங்கள் வீடியோ கால் கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி வாட்டர் ஃபில் பண்ணோம். நம்ம ஹாஸ்டலுக்கு நம்ம ரிசார்ட்டுக்குள்ளே எல்லோரும் எப்படி போகிறாங்க பாருங்கள். காலை நனைச்சிக்கிட்டு மண் எதுவும் இருந்துச்சுன்னா கழுவிட்டு தான் போகணும். சார் மறந்துட்டாங்க. மறுபடியும் சார் ப்ளீஸ் தண்ணி நனைச்சிட்டு போங்கன்னு சொன்னோன்னே அவங்க சாரின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் தண்ணி நனைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. 2 டாக்கு கொண்டு வந்தாங்க, ஒரு லேப்ரேட்டரும் ஒரு பீகளும். லேப்ரேட்டர் டாக் வந்து நல்லா ஸ்விம் பண்ணுறான். தண்ணியை பார்த்த உடனே அவனே உள்ளே குதிச்சு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கான் பாருங்கள். ஒரு தடவை கூட அவன் டயர்டாகவே இல்லை. ஒரு 2 ரவுண்ட் அடிக்கிறான், மறுபடியும் மேலே வரான், மறுபடியும் ரவுண்ட் அடிக்கிறான், மறுபடியும் மேலே வரான். அவங்க அம்மா வீடு வந்து கொட்டாரக்கரை. இந்த நம்ம ரிசார்ட்டுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ரிசார்ட்டை பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இந்த ரிசார்ட்டுக்கு நம்ம போகணும்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அவங்க டாக்டர்கிட்ட சொல்லி, டாக்டர் வீடு நாகர்கோயில். ஸோ அங்கேருந்து கொட்டாரக்கரையிலேருந்து நம்ம ரிசார்ட்டுக்கு போகிறதுக்காக வேண்டிய பர்டிகுலராக வந்துக்கிட்டு இங்கேயே வந்து 1 டே பிக்னிக் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவீங்களா? நாங்கள் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறோம். ஸ்விக்கியில் புக் பண்ண சொன்னால் அவங்க புக் பண்ணலை. பக்கத்துலேயே லோக்கலில் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. நம்ம ஸ்டாஃப் அனுப்பி எந்த வேணும் அப்படின்னா சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் ஃபுட்டு எதுனாலும் கிடைக்கும். அவங்க ஃபிஷ் கறி வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபிஷ் ஃபுட்டு வாங்கி பக்கத்துலேயே போய் ஸ்டாஃப் வாங்கி கொடுத்துட்டாங்க. நல்ல கேமெல்லாம் விளையாடி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆகி போனாங்க. பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க. എൻ്റെ വീട് കേരള. അപ്പോൾ എൻ്റെ അമ്മയുടെ വീട് കൊട്ടാരക്കരയാണ്. അപ്പോൾ ഇവിടെ എനിക്ക് വരണമെന്ന് ഭയങ്കരമായിട്ട് ആഗ്രഹിച്ച് ഫേസ്ബുക്ക് വഴി കണ്ട് ഞാൻ ഇഷ്ടപ്പെട്ട് വന്നതാണ്. അവിടുന്ന് അമ്മയുടെ വീട്ടിൽ നിന്ന് ലാബിനെ കൊണ്ടുവന്ന് അവൻ വളരെയേറെ എൻജോയ് ചെയ്ത്, എന്തോ പറയുന്ന, സ്വിമ്മിംഗ് പൂളൊക്കെ അത്രയ്ക്ക് നീറ്റാണ്. വളരെയേറെ ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ട്. എനിക്കൊരു ബീഗിളുണ്ട്, അത് 4 മാസമായി. അതിനെ ഞാനിവിടെ കൊണ്ടുവന്ന് 2 പേരും നല്ല എൻജോയ് ചെയ്ത് ഫുഡെല്ലാം അവർ തന്നെ വാങ്ങിക്കൊണ്ട് നമുക്ക് തന്ന് നല്ല എന്താ പറയുന്നത്, എനിക്ക് പറയാൻ വാക്കില്ല, അത്രയ്ക്ക് നല്ല ഒരു സ്ഥലമാണ്.